ஏலா ரோசப்பு, ஓ அண்ணே வந்துட்டாரா? வந்தாதானே பிள்ளைக்கு தண்ணி ஊத்த முடியும். அன்னைக்குதான் வரல, இன்னைக்காவது வந்துருவாரா? வந்துருவாவே. வந்துகிட்டு இருக்கேன், இப்பதான் போன் போட்டாவேன்னு சொத்த நேரத்துல வந்துருவாவே. அப்படியே போன் போட்டாவ்ளோ? அப்ப கண்டிப்பா வந்துருவாவே. ஆமாம்மா, உங்க மருமக மகன் எல்லாம் கூட்டிட்டு வரலையோ? ஏலா அவ அப்பவே கிளம்பிட்டா. அந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன்னு அவனை கூட்டிட்டு கிளம்பிட்டா. இல்லனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு இருந்தாவே. நிச்சயத்திலே பிரச்சனை வந்த உடனே இதுக்கு மேல எதுக்கு இங்க இருக்கணும்னு கிளம்பிட்டாவே. ஏம்மா, நீங்க வேற இடத்துல பொண்ணு பாருங்க. உங்க பேரனுக்கு பொண்ணா கிடைக்காது. போலீஸ்ல வேலை பார்க்க நல்ல பொண்ணு கிடைக்கும். அது கிடைக்கும்ல, இருந்தாலும் இந்த வானர் சித்தி பிள்ளை நல்லா தெரிஞ்ச பிள்ளையாச்சேன்னு கேட்டுவோன்னு பார்த்தேன். அந்த பிள்ளை இப்படி பண்ணோன்னு யாருக்கு தெரியும்? அதால அவியலுக்கும் எங்களுக்கும் வேற மனஸ்தாவம் வந்துட்டு எங்க அக்காவை கூட அதுக்கு பிறகு நான் போய் பார்க்க போவேல. யார சொல்றியா அக்கா நீ? அத வானர் வீட்டுல சொப்பனக்கா இருக்காவல்ல. ஓ, ஐயோ, உங்க கூட பிறந்த அக்காளா? இல்லல, கூட பிறந்தாதான் அக்காவா இருக்கணுமாக்கோ. உண்மையான பாசத்தோட அக்கான்னு கூப்பிடும் போது அக்காவா மாறிடுவாவல்ல. நானும் அவிய மேல பாசமா இருப்பேன், அவியல என் மேல பாசமா இருப்பாவ. இந்த சண்டையால இப்ப முகத்தை பார்த்து கூட பேச முடியாத மாதிரி ஆயிட்டு. என் மருமவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு அங்க நடந்ததும் சரியில்லல்ல. ஆமா, அந்த பிள்ளை பண்ண தப்புக்கு அவியல் என்ன பண்ணுவாவே? அவியல்களுக்கு அந்த பிள்ளை இப்படி ஓடி போன்னு தெரியாது. எல்லாருமே ரொம்ப வருத்தமா தான் இருக்காவே. ஒரு வாசப்பு எனக்கு தெரியும், என் மருமவளுக்கு தெரியாம சத்தம் போட்டுட்டா. என்ன செய்ய, இப்போ அவியலை பார்த்து பேச முடியாம போச்சு. என் பேரனை நினைச்சாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனும் ரொம்ப சங்கடப்பட்டான். என் பேரனுக்கு என்ன குறைச்சல்னு அந்த பையன் கூட ஓடினாலும் தெரியல. அந்த பிள்ளை மட்டும் என் கண்ணில் பட்டா நாலு கேள்வியாவது கேட்காம விட மாட்டேன். ஐயே அம்மா, என்ன பிரச்சனை பண்ணாதுங்க. அந்த பிள்ளையும் சடங்குக்கு வந்திருக்கா. இங்கதான் இருக்காளோ? ஏம்மா, ஏதோ கேட்டு பிரச்சனை பண்ணிடாதுங்க. நான் வேற சடங்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீட்லயும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அத நான் பாத்துக்கிட்டே. எந்த பிரச்சனையும் வராம முடியும் இந்த ஃபங்க்ஷன். இது வேற அந்த பிள்ளை மேல கோமல்ல போறவே. அதுவே பாம்போல இருக்கு. தாயும் சேர்த்துக்கிடாம விரட்டி விட்டுட்டாவ. புருஷனும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கான். ஆளாளுக்கு சத்தம் போட்டு அது என்ன பண்ணும்? வா சரோஜா வா. ஏக்கா, காலையில இருந்து மூச்சுக்கு 300 தடவை உங்க வீட்டுக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்குக்கா வரவேற்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிய? இல்ல சரோஜா, யார் வந்தாலும் வரவேற்கணும்ல. ஆமா, உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வரலையோ? ஏக்கா, என் பிள்ளைகள் காலையில இருந்து உங்க வீட்டுல தானே கிடக்குதுவே. ஓ ஆமால, பூ மாறிட்டு உட்காந்துருந்தாவும் மாவா. என் மாவே அஜய் கூட சித்திக்கிட்டு இருந்தா. சரி சரோஜா, இருக்கட்டும். உங்க அம்மா சித்தி எல்லாம் வரலையா? ஏக்கா, எங்க சித்தி மாவா உள்ளதானே இருக்கா? ஆமா சரோஜா, அதனால தான் வரலையோ? ஆமாக்கா, வந்தாச்சுன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்க, நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவிய வீட்டுல இருக்கட்டக்கா, நான் போகும்போது சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுத்துறேன். இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு வராம இருந்தா எப்படி? ஏக்கா, எல்லாரும் கேப்பாவ ஏன் கல்யாணம் நின்று போச்சு நீ? அதாக்கா, நாங்க வரல, நீ போயிட்டு வாமான்னு சொல்லிட்டாவ. அதான் நானே என் பிள்ளைகளை என் தம்பி உங்க வீட்டுலயே தானே கிடக்கும். சரோஜா ஊர் உலகத்துக்குலாம் பயந்துட்டு எத்தனை நாள் ஒளிஞ்சு இருப்பாவ வீட்டுக்குள்ள. பரவாயில்ல, கூட்டிட்டு வா. கேட்கவே கேட்கதான் ஜீவா பதில் சொல்லிட்டு போக வேண்டியதான். இப்ப வேண்டாக்கா, பிறகு தண்ணி ஊத்துன மாதிரி வருவாவ. சரி சரோஜா, உள்ள போ. சரிக்கா. சரோஜா, பாட்டி வரவ பாரு. நீ அதுக்கு வரவேற்காம முடிச்சுக்கிட்டு இருக்கா? வாங்கம்மா வாங்க. பாட்டி, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்ன சொல்லிட்டு வந்தா? வீட்டுல இருங்க, வராதுங்கன்னு சொன்னா இல்லையா? எவ்வளவு நேரம் நாலு சவுட்டியை பார்த்து உட்கார்ந்து இருக்க? பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கு. அதான் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு 4 வாய் சோத்தை தின்னுட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா, சின்ன பிள்ளை அப்படியே என்ஜாய் பண்ணி ஓடி ஆடி விளையாட போகுது. சரோஜா, என்னாச்சு சரோஜா? ஒன்னும் இல்லக்கா, பாட்டி என் கூட வரேன்னு சொல்லியிருந்தா கூடவே கூட்டிட்டு வந்திருப்பேன். வயசான காலத்துல தனியா நடந்து வந்து எங்கேயா விழுந்துடக்கூடாது பத்தியலா? அவியலுக்கு என்ன நல்லா தானே இருக்காவே. உள்ள பாட்டியை கூட்டிட்டு போ சரோஜா. சரிக்கா, சரி. பாட்டி வாங்க, பாட்டி உள்ள போவோம். அட ராசத்தியக்கா, வாங்க வாங்க. ஏக்கா, அண்ணனை கூட்டிட்டு வரலையோ? அவியலுக்கு வேலை இருக்கு, அதனால நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டதுனால வருவியெல்லாம் வரமாட்டியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டியக்கா, ரொம்ப சந்தோஷக்கா. உள்ள போங்க. ஆமா, அந்த நெட்டச்சி வந்துட்டாளா? வந்துட்டா. சமையலுக்கு ஆள் வரல, அவ நான் சமைக்கன்னு சொல்லி பின்னாடி சமைச்சிட்டு இருக்கா. போங்கக்கா, அங்கதான் இருக்க, போய் பாருங்க. சமைச்சிட்டு இருக்காளா? அவளுக்கு இதே ஒரு பொழப்பு. சரியான சமையல்காரியா பார்த்து என் மகன் கட்டியிருக்கா. எங்க போனாலும் எங்க மானத்தை வாங்குறதுக்கு எங்க முன்னாடி போயிரியா. அவளை தொலைச்சி கட்டலான்னு பார்த்தாலும் முடியல. பிள்ளை வெட்ட வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. பெரிய சடையா இருக்கு. ராசத்திக்கா, எதுக்கு இப்படி பேசுறிய? குழந்தை எனக்கு நல்ல பழக்கம்ல ஒரு உதவியா தான் செய்ய. பெரிய உதவி, அவளை அப்படியே விட்டு கொடுத்துருவா. நீ
பத்திரிக்கை தந்து கூட்டி என்ன வந்திருக்கேன். ஃபங்க்ஷன் எப்ப முடியும்? என்ன ஆரம்பிக்கலக்கா, எங்க அண்ணன் வந்துட்டுக்கா, வந்தோடனே ஆரம்பிச்சிருவோம். தண்ணி ஊத்துனோடனே சாப்பாடு வச்சிட வேண்டியதுதான். நீங்க உள்ள போய் உட்காருங்கக்கா. நான் சாப்பிட வந்தேன்னு நினைச்சியோ? மொய்ய கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரிக்கா, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்திருக்கே, உள்ள போய் உட்காருங்க. வந்துட்டியா? நான் சாப்பிடாம போனா எப்படி? சாப்பிட்டுட்டு தான் போகணும். அண்ணனுக்கு வேணாலும் வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்கக்கா. அந்த நெட்டச்சி ஊரெல்லாம் போய் வேலை பாப்பா. ஆனா வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டா, என்னை போட்டு வேலை வாங்குவா. கேட்டா பச்சை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சீன் போடுவா. இதுக்காக தானே நான் என் வீட்டுக்கு ஓடுனேன். இப்போ ஊருக்கே சமைக்கலாம், ஊருக்கே. குழந்தைய தூக்கிட்டு என் வீட்டுக்கு தானே வரணும், அப்ப வச்சுக்கிட்டே அவளை. என்னந்த அக்கா கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்கவே. பாவம் குழந்தை, அவளுக்கு உதவி செய்யற மனசு, அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க அவளை. வாங்க வாங்க டீச்சர், வாங்க உள்ள போய் உட்காருங்க டீச்சர். மீன்காரக்கா வாங்கக்கா வாங்க. ராசாப்பு என்ன தண்ணி ஊத்தலையோ? இல்லக்கா, என்னதான் ஊத்தான்னு பார்த்துடுங்க. எங்க அண்ணன் மைனி வந்துட்டுக்கா, வந்தோடனே ஊத்திடுவோம். அப்படியே வந்துட்டு இருக்காங்களோ? நான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைச்சு வந்தேன். என் மாவன் இன்னும் ரெடி ஆயிட்டா இருக்க, என்னதான் வருவா. அப்படியேக்கா, சரி சரி, நீங்க உள்ள போங்க. ராசாப்பு எது வேலை இருக்கா? சொல்லு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஏக்கா, எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் வந்திருக்கா, பார்த்துருங்க. அவியல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டியாவ, குழந்தை சமையல் வேலையை பார்த்துக்கிட்டியா? அதனால கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுக்கா. எங்க அண்ணன் வந்தோடனே தண்ணி ஊத்தி கூட்டி வந்து உட்கார வைக்க வேண்டியதான். நீங்க போங்கக்கா, உள்ள போய் உட்காருங்க. ஜூஸ் தருவாவே வாங்கி குடிங்க. அப்படியே அந்த வேலையில எனக்கு காலையில வரலன்னு நினைச்சேன், கொஞ்சம் பிந்திட்டு. பரவாயில்லக்கா, இருக்கட்டும், உள்ள போங்க. மீன்காரக்கா, செல்லம்மா நீ எப்பதான் வாரியோ? ஆமாக்கா, கடையில கொஞ்சம் வேலை முடிச்சிட்டு இப்ப நான் வரேன். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டோ? இல்ல செல்லம்மா, என்னமதா ரோசா போட அண்ணே இப்பதான் வந்துட்டு இருக்காவளா. ரோசா பக்கான உன்னை அண்ணனை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அப்படியே செல்லம்மா, இன்னைக்கு வருவாவல்ல பாரு. சரிக்கா. செல்லம்மா, அடுத்த ஃபங்க்ஷன் உன் வீட்ல தான் அப்படிதானே? ஆமாக்கா, அடுத்து என் வீட்ல தான். நான் வாசியா உங்களோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அடுத்து எல்லாரும் என் வீட்டுக்கு தான் வரணும். வந்துருவோம் வந்துருவோம், சந்தோஷமா வந்துருவோம். ரோசாபி, அங்க பாரு, பட்டாசு சத்தம் கேக்கு. ஆமாக்கா, எங்க அண்ணன் தான் வரவன். மீன்காரக்க கொஞ்சம் உள்ள ஓடி போய் என் புருஷனை வர சொல்லுங்கக்கா. ரோசாபக்கா, என்ன நிறைய பேர் வரவே? ஆமா செல்லம்மா, தாய் மாமா எல்லாம் அதான் சீர் வச்செல்லாம் நிறைய கொண்டு வரோம். என்னே வாங்க வாங்க வாங்க. மீன்காரக்கா, பாத்தீங்களா என்ன சீர் கொண்டு வந்திருக்காவனே? ஆமா, தாய் மாமா எல்லாம் இப்படிதான் கொடுப்பாவே. வாங்கனே, உள்ள வாங்கனே. மைனி வாங்க, மைனி வாங்க மச்சான், வாங்க உள்ள வாங்க. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேனே, உள்ள வாங்க. எக்கா, இருந்தாலும் 50-60 தட்டு இருக்கும் போல இருக்கே. ஆமா செல்லம்மா, நிறைய தான் வந்திருக்கா பத்தியா? ஆமாக்கா, பட்டாசு என்ன கொட்டு என்ன நல்லா செஞ்சிருக்காவல்ல. ஆமா, ரோசாப்புக்கு ஒரு பிள்ளை தானே. அந்த காலத்துல என் தாய் மாமாவே எனக்கு அப்படி செஞ்சாவே. அப்படியாக்கா? பந்தல்ல கிடா கொண்டு வந்து கெட்டுவாவே. இது கிடா வச்சிருக்காவளா? தெரியலக்கா, ஏகப்பட்ட பேர் வந்திருக்காவல்ல, பின்னாடி இருந்தாலும் இருக்கும். இருக்க இருக்க செல்லம்மா, உள்ள போய் பாப்போம் வா. ஆமாக்கா, சீக்கிரம் வாங்க, உள்ள போ. எத்தனை தட்டு வருதுன்னு உள்ள போய் நின்று கவனிக்கலாம் வாங்க. எம்மா, பொருட்கள் எல்லாம் இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சிருக்கோம்ல, அந்த விஷயம் அந்த பக்கத்துல இருக்கல இந்த ஜெனிஃபர், இவளுக்கு கூட தெரியக்கூடாதும்மா. அந்த மாதிரி நம்ம பாத்துக்கிடணும். சாமி, அவளை நம்ம கூடாரத்துல தானே தங்கியா, எப்படினாலும் வீட்டுக்கு வரும்போது கண்டுபிடிச்சிருவாளேம்மா. எம்மா, இவளை இதுக்கு மேல தங்க வைக்க கூடாதுமா, எப்படியாவது விரட்டி விட பாக்கணும். இவளால நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது. சாமி, ரூபா வருதுல்ல, ஒரு நாளைக்கு 1000-2000 கிடைக்குதுல்ல சாமி, தங்கிட்டு போட்டோம். இல்லம்மா, இவ வீட்டுக்கு வந்தா நம்ம பொருட்கள் எல்லாம் திருநதை கண்டுபிடிச்சிருவா. அப்புறம் அவமானமா போயிடுறம்மா. நானே கஷ்டப்பட்டு வீட்டுல கொண்டு போய் அதை வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால இங்க இருந்து போகும்போது இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஏதாவது சொல்லி இவளை கட் பண்ணி விட்டுறணும். ஏய், எதுக்கு இப்படி செஞ்சா? எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தலாம்னு நினைச்சியோ? என் பேரனை பிடிக்கலன்னா முன்னாடியே போக வேண்டியதானே அவன் கூடயோ? நிச்சயத்தை அன்னைக்குதான் நிச்சயத்தை நிறுத்திட்டு ஓடுவியோ? உன்னைய நான் நல்ல பிள்ளை நினைச்சு என் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ இவ்வளவு மோசமாலாம் இருந்திருக்கா? எதுக்கு இப்படி செஞ்சா? என் பேரனை பிடிக்கலன்னா எங்களை விட்டு சொல்ல வேண்டியதானே? சாரி பாட்டி. சாரி, சாரி, வான் சாரி அவனுக்குலாம் வேணாம்.
சாமிமா அந்த பிள்ளையா நம்ம யாசியாவே யாசிட்டு போட்டமா நம்மளுக்கு என்ன வந்துச்சு இவளால நமக்கு நோ யூஸ் நல்ல யாச்சு வாங்கட்டும் இவ ஓடி போனா அந்த ஓனர் ரபியல் அவமானப்படுவாங்கறதுனால தான் நான் இவ லவ்க்கே சப்போர்ட் பண்ணேன் மத்தபடி இவள எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதுவும் இப்போ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கா பிடிக்கவே இல்லை இப்ப என் பேரை எப்படி தெரியுமா கஷ்டப்படியா கல்யாணம் நடக்க போதேன்னு சந்தோஷத்துல இருந்தான் உன்னையால இப்ப ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கான் பிடிக்கலன்னா அன்னைக்கே போக வேண்டியதானே நாங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே நீ ஒருத்தனை விரும்புறேன்னு சொல்ல வேண்டியதானே தைரியம் இல்லைன்னா எதுக்கு காதலிக்கிறிய பாட்டி சென்னை பிடிச்சி எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கிய ஏதோ நடந்தது நடந்து போச்சு விடுங்க பாட்டி. ஏலா இவளுக்கு என் பேரனை பிடிக்கலன்னா அன்னைக்கே சொல்லிட்டு போக வேண்டியதானே எதுக்கு சொல்லாம இருந்தா வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருந்தா அந்த ஒரு விஷயம் தான் எதுக்குன்னு நான் கேக்கேன் அன்னைக்கே சொல்லியிருந்தா நாங்க போயிருப்போம்ல நாங்க இவ்வளவு பொண்ணு பார்க்க வரும்போது தான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே உங்களுக்கும் யார்கிட்டயாவது கூட சொல்லியிருக்கலாம்ல பூனை மாதிரி இருந்து நடிச்சுக்கிட்டு எப்படி ஏமாத்திருக்கா பாரு எல்லாரையும் அவிய வீட்டை தான் ஏமாத்தினா எங்க பேரனையும்ல ஏமாத்தி விட்டா நாங்க என்ன பாவம் பண்ணோம் அன்னைக்கு என் மார்மாவா இருந்ததுனால தான் நான் எதுவும் சொல்லாம விட்டுட்டேன். பாட்டி சரி பாட்டி விடுங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு நீங்களே எல்லாரும் மாதிரி யோசனை அந்த பிள்ளை பாவம் என்ன பண்ணோம் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்ட பாட்டி விட்டுருங்க பாட்டி. சின்ன பிள்ளை தெரியாம பண்ற வேலையா இதெல்லாம் இது பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. தங்கச்சிமா ஏமா ஜெனிபரை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கா பாவமா அந்த பிள்ளை அவளே கஷ்டத்துல இருக்கா தங்குறது கூட இடம் இல்லாம இந்த குடுமையோட கூடாரத்துலதான் தங்கிட்டு இருக்கா அவளே பெரும் கஷ்டத்துல இருக்கா அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதம்மா வா போவோம். ஏக்கா எனக்கு இந்த பிள்ளை மேல வேற எதுவும் கோவமா இல்ல என் பேரன் பொண்ணு பார்க்க வந்தான்ல அன்னைக்கே ஒரு வார்த்தை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா உங்களுக்கும் கஷ்டம் இல்லை எங்களுக்கும் கஷ்டம் இல்லாம போயிருந்திருக்கோம் இப்படி மறைச்சிட்டானேக்கா அதுதான் எனக்கு கோவமா இருக்கு என் பேர முகத்தை பார்க்க முடியல. சரிம்மா ஏதோ சின்ன பிள்ளை தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்டா பெரியவைய நம்ம தானே மன்னிச்சு விடணும் மன்னிச்சிடுமா. உங்க மகத்துக்காக தான்க்கா நான் எதுவும் சொல்லாம இருக்கேன் அன்னைக்கே என் மகனோ மருமகனோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னாவ நான் தான் அதெல்லாம் வேண்டாம் இதோட விடுங்கன்னு சொல்லி அவையில ஊருக்கு அனுப்பி விட்டேன் இல்லைன்னா அப்பவே இது பெரிய பிரச்சனையா இருக்கும்க்கா. சரிம்மா எனக்காக இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க. சரிக்கா. ஏ புளிக்க எதுக்கு இங்க வந்தா ஒரு வட்டத்தி ஏச்சு வாங்க வந்தியோ அதான் அங்க கூடாரத்துல இருந்தாலும் அங்க போய் இருக்க வேண்டியதானே இந்த குடுமி இங்க வந்து இருக்கிறதுனால இங்க வந்துட்டியோ. பாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி அதே அவன் கூட ஓடியதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் முட்டா கழுத மாதிரி ஓடிட்டா இப்ப கஷ்டமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அது இல்ல பாட்டி வீடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி இந்த சாமி எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறா பாட்டி நிம்மதியா அழ கூட முடியல பாட்டி அதுக்கு கூட கண்டிஷன் போடுறாங்க அந்த கூடாரத்துல ஒரு நாள் தங்குறதுக்கு 1000-2000 கேக்குறாங்க பாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. அட குடுமி கொண்டையில தீய கொளுத்த எதுக்கு இப்படி அநியாயம் முடிச்சு நிக்க உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா ஏற்கனவே அவன் நொந்து போய் கிடக்கா அவ வயிற்றுச்சல் எப்படி கொத்துறியே எதுக்கு இங்க பாருங்க நாங்களும் நொந்து போய் தான் இருக்கோம் நாங்க வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை விட்டு துரத்துனது இவளோட அக்கா தான் அதனால நான் பெரிய மனசு பண்ணி இவளை என் வீட்ல சேர்த்திருக்கேன் இவ என்னைய பத்தி குறைச்சலையாலோ ஏய் இதுக்கு மேல நீயும் உன் புருஷனும் என் வீட்ல தங்க கூடாது சொல்லிட்டேன் மரியாதை என்னைக்கு வெளிய போயிருங்க. அவ இப்பவே வெளியே தான் இருக்கா நீ ரொம்ப ஆடாத குடுமி அவிய பேக் எங்க வீட்ல தான் இருக்கு. ஆமா பெரிய வீடு மாட மாளிகை கட்டி கூட கோபுரத்துல உட்கார்ந்திருக்கா உங்களுக்கு வீடு இல்லாம ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்திருக்கிய. எக்ஸ்கியூஸ் மீ பாட்டி இவளுக்கு அது கூட இல்ல ஞாபகம் இருக்கட்டும் ரொம்ப பேசாண்ட யாரோ. குடுமி ரொம்ப ஆடாத ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் உன் குடுமியில தீய கொளுத்தி போடியனா இல்லையான்னு பாரு பாப்போம் பாப்போம். சரி இப்படி மோசமாலாம் இருக்கா அந்த மீன் காடி எங்க அவ கொண்டே முதல்ல இருக்கணும் அவ தானே உன்னைய கூட்டிட்டு போய் இவ வீட்டுல விட்டது. பாட்டி இவ வீடு இல்லைன்னா நாங்க தெருவுல தான் நிக்கணும் பாட்டி அவளே தெருவுல தான் இருக்கா பாட்டி அதாவது இருக்குது எனக்கு அது கூட இல்ல பாட்டி. அது நீயா உனக்கு தேடிக்கிட்ட வேணே நீ எதுக்கு அவனை நம்பி ஓடி போனா இப்ப சொல்ல தெரியுதுல அது இல்ல இது இல்லன்னு ஓடுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டியா. இல்ல பாட்டி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் பிடிக்குதுல அப்ப தெருவுல நில்லு பாட்டி. புழுக்க போய் எதுக்கு அழுவுறா
அவளும் திட்டிட்டு போயிட்டா, எங்க போறதுன்னே தெரியல பாட்டி. ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் இங்கே இரு, எங்கேயும் போவாட. அதுக்கு பிறகு பாப்போம். என் நெட்டுக்கோக்கு உன் வீட்டுல என் பேத்திய ஒரு 2 நாளைக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கியா? பாட்டி நான் ஓனர்ட்ட அடி வாங்கக்கா. பிறகு நானும் சட்டி பண்ணையெல்லாம் தூக்கிட்டு தெருல தான் போய் உட்காரணும். எல்லாரும் இந்த வானர் வீட்டுல தான் கிடைக்கிய போல்க. இப்ப நான் என்ன செய்வேன்? தங்கச்சி மட்டும் தான் தெரிஞ்சவா. அவ வீட்டுல கொண்டு போய் விடலாம். ஆனா அங்க பிரச்சனை ஆகி போச்சு. இந்த புழுக்கையால சுத்தி சுத்தி சரவலாதான் இருக்கு. பாட்டி பாட்டியா பாட்டி வாடும்போது உனக்கு பாட்டி கண்ணுக்கு தெரியல. புழுக்க கண்ணை தொடச்சிட்டு போய் ஒரு வாரமா இரு. ஃபங்க்ஷன் முடியட்டும், பொறுமையா பாப்போம். பாட்டி என்ன ஒத்தல விட்டுட்டு போயிடாதுங்க பாட்டி. அட புழுக்க, அப்ப நானும் வந்து நடுத்தெருவில் நிக்கணுமா? இல்ல பாட்டி, எங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க பாட்டி. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். சரி சரி பாத்துக்கிடலாம் வா. ச்சே, செனியை பார்த்தா பாவமெல்லாம் இருக்கு. நம்மளே ஒரு வீடு இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த பிள்ளை எல்லாம் நல்லா இருந்து வாழ்ந்த பிள்ளை. இது அவனை நம்பி வாடினதுனால குடும்பமே வெறுத்து ஒதுக்கிட்டாவ. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்கா பாவம். நம்மளால இவளுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாது. ஓனர் நம்மளையும் சேர்த்தே துரத்தி விடுவாவ. ரோசா பக்கத்தை தான் கேட்டு பார்க்கணும். ஆனா அவி வீட்டுக்கு நிறைய விருந்தாட்கள்லாம் வந்திருக்காவ. என்ன பண்ண?